சென்னை மங்களூரு விரைவு ரயில் விபத்துக்குள்ளானதை அடுத்து அந்த வழியே வரும் ரயில்கள் கடலூர் மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் குறித்து விபத்து நடந்த இடத்திலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். சொல்லுங்க, விபத்து நிகழ்ந்த இடத்துல இப்போ என்ன மாதிரியான மீட்பு பணிகள் நடைபெற்று வருது, இது பற்றி சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் விருதாசலம் பக்கத்தில் இந்த பூவனூன்ற கிராமத்தில் இன்று அதிகாலை வந்த இந்த மங்களூர் விரைவு ரயில் இந்த பகுதியில் தடம் புரண்டுச்சு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த 5 பெட்டிகள், இந்த பெட்டிகள் 5 பெட்டிகளில் ஒரு பெட்டி வந்து பெண்கள் பெட்டி. மொத்தம் 350க்கும் மேற்பட்டவர் இந்த 5 பெட்டிகளில் பயணம் செஞ்சாங்க. இந்த சம்பவம் விபத்து நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது விபத்து நடந்தது ஒரு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க பகுதி பார்த்தீங்கன்னா தண்டவாளம் வந்து முற்றிலுமாக வளைஞ்சு இந்த ரயில் வந்து தடம் புரண்டிருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் தடம் புரண்டு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இதில் ஒரு அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மின்கம்பிகள் வந்து இந்த ரயிலை வந்து சாயும் போது பக்கவாட்டில் தடுத்து நிறுத்துறதுனால பெரிய விபத்து, ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இதில் வந்து உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் காயமடைஞ்சவங்க இந்த 350 பேரில் 50க்கும் மேற்பட்டோர் விருதாசலம் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க. அங்கே அரசு மருத்துவமனையில் 36 பேர் சிகிச்சை பெற்றாங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும் அந்த இடத்துல தொடர்ந்து சிகிச்சை பெற்று வராங்க. இந்த விபத்து நடந்த இடத்துல அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக மாற்று பேருந்து மூலிமா இவர்கள் வந்து அந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கடலூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணி ஈடுபட்டு வராங்க. கோபிநாத், ரயில் பாதைகள் சீரமைப்பு பணிகள் எப்போது முடிவடையும்? மீண்டும் அந்த ரயில்கள் எப்போது இயக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? இந்த விபத்து நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பழுதடைந்த தண்டவாளங்களை முதல்ல சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணியை மேற்கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்கள் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த ரயில்வே தண்டவாளத்தில் சிமெண்ட் கட்டைகள் முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கு. முதல் கட்டமாக இந்த பழுதடைந்த, அதாவது இந்த ரயில்வே தண்டவாளம் வளைஞ்ச பகுதியை வந்து முதல்ல அப்புறப்படுத்தி புதிய வந்து தண்டவாளத்தை அமைச்சா மட்டும்தான் அதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய சிமெண்ட் கட்டைகள் அமைக்கணும். இந்த இடத்துல வந்து மீட்பு பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணிகள் இன்று மாலை வரைக்கும் நீடிக்கும் தற்போது வந்து இந்த ரயில்வே அதிகாரிகள் நமக்கு ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இதனிடையே ரயில் தடம் புரண்ட விபத்தால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை எழும்பூர் வரக்கூடிய 6 ரயில்கள் தாமதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி விரைவு ரயில், திருவனந்தபுரத்திலிருந்து வரும் அனந்தபுரி விரைவு ரயில், தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய முத்துநகர் விரைவு ரயில் உள்ளிட்ட 6 ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர்.